தமிழக ஆளுநராக கடந்த 2011ஆம் ஆண்டில் இருந்து வரும் ரோஷையா அவர்களின் பதவிக்காலம் இன்றோடு முடிவடைவதை தொடர்ந்து புதிய ஆளுநராக மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஆளுநரான வித்யாசாகர் ராவ் கூடுதலாக தமிழகத்தின் ஆளுநராகவும் இருப்பார் என்கிற அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. வித்யாசாகர் ராவ் அவர்களை பொறுத்தவரையில் அவர் தெலங்கானா மாநிலத்தைச் சேர்ந்தவர். அந்த தற்போதைய தெலங்கானா மாநிலத்தின் கரீம் நகர் தொகுதியிலிருந்து முன்னாள் எம்பியாக இருந்த அனுபவம் மிக்கவர். அதே போல கடந்த வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் மத்திய அமைச்சராகவும் அவர் இருந்திருக்கிறார். அவர் தற்போது மகாராஷ்டிராவின் ஆளுநராக இருக்கிறார். கூடுதலாக தமிழகத்தின் ஆளுநர் பொறுப்பையும் அவர் கவனிப்பார் என்கிற அறிவிப்பு வந்திருக்கிறது. இது குறித்த பல்வேறு தகவல்களை டெல்லியில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, இந்த ஆளுநர் பதவிக்கு பலருடைய பெயர்கள் அடிபட்டன, முன்மொழிந்திருப்பதாகவும் பரிசீலனையில் இருப்பதாகவும் நிறைய செய்திகள் வந்தன. தற்போது வித்யாசாகர் ராவ் அவர்களுடைய பெயர் அந்த உத்தேச பட்டியலில், விவாதிக்கப்பட்ட பட்டியலில் இல்லாத ஒரு பெயராக இருக்கிறது. அவர் தேர்வு செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? கணேஷ், வித்யாசாகர் ராவுக்கு கூடுதல் பொறுப்பாகத்தான் தமிழக ஆளுநர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதனால் மிகவும் தெளிவான தகவல் என்னவென்றால், விரைவிலேயே தமிழகத்துக்கு புதிய கவர்னர் நியமிக்கப்படுவார் என்பதுதான். இது ஒரு இடைக்கால அரேஞ்ச்மெண்ட், அதாவது இன்டரீம் அரேஞ்ச்மெண்ட் என்று சொன்னார்கள் உள்துறை அமைச்சகத்திலே. தற்காலிக அடிப்படையிலே தான் இப்போது அவருக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் புதிய கவர்னராக வர வேண்டும் என்பதை மத்திய அரசு முடிவு செய்ததும் தமிழகத்துக்கு ஒரு புதிய முழு நேர ஆளுநர் நியமிக்கப்படுவார். அதற்கு கொஞ்சம் அவகாசம் தேவை என்பதால் இடைக்காலத்திலே இந்த புதிய பெயர் இப்போது உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வித்யாசாகர் ராவ் மகாராஷ்டிரத்தை ஏற்கனவே ஆளுநராக இருந்து கவனித்து வருகிறார். அத்துடன் சேர்த்து அவர் தமிழகத்துக்கான கூடுதல் பொறுப்பையும் கவனித்துக் கொள்வார் என்பதுதான் தற்போது குடியரசுத் தலைவர் வெளியிட்டிருக்கும் உத்தரவு. தமிழகத்துக்கு கூடுதல் பொறுப்பை கவனிப்பதற்கு கர்நாடகத்தில் இருக்கும் கர்நாடக கவர்னரை நியமித்தார். கர்நாடகா தமிழ்நாடு இடையே நதிநீர் பங்கீடு பிரச்சனை இருக்கிறது. கேரளாவை சேர்ந்த ஆளுநரை தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாக நியமித்தால் அவர் ஏற்கனவே தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர், அதே மாநிலத்திலே ஆளுநராக நியமிக்கப்படுவதில்லை. இதன் காரணமாகத்தான் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவுக்கு கவர்னராக இருக்கும் நரசிம்மன் கூட இந்த பதவிக்கு நியமிக்கப்படவில்லை. இது போன்ற பல்வேறு காரணங்கள் இருப்பதால் மகாராஷ்டிராவை சேர்ந்த மகாராஷ்டிரா கவர்னரான வித்யாசாகர் ராவ் இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் சொன்னது போலவே வித்யாசாகர் ராவ் ஆந்திராவை சேர்ந்தவர், ஒரு மூத்த அரசியல்வாதி. அந்த அடிப்படையிலே தான் அவருக்கு மகாராஷ்டிரா ஆளுநர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. தற்போது கூடுதல் பொறுப்பாக தமிழ்நாடு ஆளுநர் பதவியும் கவனித்துக் கொள்ளும்படி அவருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவர் இந்த உத்தரவை பிறப்பித்து உத்தரவிட்டிருக்கிறார். ஏனென்றால் இன்று தமிழக ஆளுநரான ரோசையாவின் பதவிக்காலம் முடிவடைகிறது. பலரும் ரோசையாவுக்கு பதவி நீட்டிப்பு கொடுக்கப்படும், அவர் இந்த பதவியிலே தொடர்பார் என்பது போன்ற பல்வேறு விவரங்கள் வந்து கொண்டிருந்தன. அத்தகைய சமயத்திலே அதெல்லாம் சரியல்ல என்பதை தெளிவுபடுத்தும் வகையிலே மகாராஷ்டிராவின் ஆளுநர் வித்யாசாகர் ராவுக்கு தமிழகத்தின் கூடுதல் பொறுப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. கணேஷ், இது பற்றிய உத்தரவுல குடியரசுத் தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய உத்தரவுல வேறு ஏதாவது குறிப்பிடப்பட்டிருக்கிறதா கணபதி? குறிப்பாக புதிய ஆளுநர் எப்போது அறிவிக்கப்படுவார் என்பது போன்ற ஏதாவது ஒரு வரி இருக்கிறதா? அதுல நிச்சயமாக அது போன்ற எந்த விதமான தகவலும் இல்லை. தமிழகத்தை தவிர வேறு ஒரே ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பஞ்சாபின் முதல்வராக இருக்கும் கோலி அவர்களுக்கு மத்திய பிரதேச ஆளுநரின் பதவிக்காலம் வருகின்ற 7ஆம் தேதி முடிய இருப்பதால், செப்டம்பர் 7ஆம் தேதி முடிய இருப்பதால் ராம் நரேஷ் யாதவின் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே அந்த கூடுதல் பொறுப்பாக மத்திய பிரதேச மாநிலத்தையும் கவனிக்கும்படி பஞ்சாப் கவர்னர் கோலிக்கு குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த நியமனமும் இத்துடன் தகவலாக வெளிவந்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு முழு நேர ஆளுநரை நியமிக்க வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகள் பல கட்டங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கர்நாடகாவை சேர்ந்த சங்கரையா மற்றும் சமீபத்திலே குஜராத் முதல்வராக இருந்து அந்த பதவியை ராஜினாமா செய்த ஆனந்திபென் பட்டேல் ஆகிய இருவர் பெயர் பரிசீலனையில் இருந்தது. சங்கரையா கர்நாடகத்தை சேர்ந்தவர் என்பதாலும் வேறு பல காரணங்கள் இருப்பதாலும் அவர் வேறு ஏதேனும் மாநிலத்துக்கு ஆளுநராக நியமிக்கலாம், தமிழ்நாட்டுக்கு முழு நேர ஆளுநராக ஆனந்திபென் பட்டேலை நியமிக்கலாம் என்ற ஆலோசனையை பாரதிய ஜனதா கட்சி தலைமை முடிவு செய்திருந்தது. ஆனால் ஆனந்திபென் பட்டேல், நான் இந்த பதவியை ஏற்றுக்கொள்கிறேன், குஜராத் அரசியலில் இருந்து ஒப்புகிறேன் என்பதை இன்னும் திட்டவட்டமாக முடிவாக சொல்லவில்லை என்கிற காரணத்தால் இறுதி முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆனந்திபென் பட்டேல் குஜராத் முதல்வர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருந்தாலும் இன்னும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஆளுநர் பதவிக்கு அவர் வர வேண்டும் என்றால் அந்த ராஜினாமா செய்துவிட்டு வர வேண்டும்.
ஆகவே கூடுதல் அவகாசம் தற்போது தேவை இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி தலைமை கருதுகிறது. ஆகவேதான் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எந்த விதமான இறுதி பரிந்துரையும் தற்போது கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே மத்திய அரசும் இது பற்றிய இறுதி முடிவை சிறிது அவகாசத்துக்கு பிறகு எடுக்கலாம் என்பதற்காக தற்போது இடைக்கால அடிப்படையிலே வித்யாசாகர் ராவுக்கு கூடுதல் பொறுப்பாக தமிழகத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்கிற உத்தரவு குடியரசுத் தலைவர் மூலமாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இறுதி முடிவிற்கான அவகாசம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த அவகாசம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது கைட்லைன்ஸ் இருக்கிறதா? இத்தனை நாட்களுக்குள்ள ஒரு பொறுப்பாளுநரை நீக்கிவிட்டு புதிய ஆளுநர் ஒருவரை நியமிக்க வேண்டும் அப்படிங்கிற கைட்லைன் ஏதாவது இருக்கிறதா? கால அவகாசம் ஆளுநர்களை பொறுத்தவரை ஒரு ஆளுநரை எப்போது நியமிக்க வேண்டும், எப்போது அவர் அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் முடிவு செய்வதற்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கிறது. ஒரு ஆளுநருடைய பதவிக்காலம் நடந்து கொண்டிருக்கும் போதே கூட அவரை அந்த பதவியில் அவர் இருக்க வேண்டாம் என்று மத்திய அரசு விரும்பினால் அவரை குடியரசுத் தலைவர் மூலமாக தகவல் அளித்து மத்திய அரசு மூலமாக தகவல் அளித்து ராஜினாமா கடிதம் அனுப்பும்படி சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நடைமுறை பல முறை பின்பற்றப்பட்டிருப்பதையும் நாம் கண்டிருக்கிறோம். என்றால் கவர்னர்கள் எந்த அடிப்படையில் நியமிக்கப்படுகிறார்கள் என்றால் அரசியல் அடிப்படையிலே. ஆகவே மத்திய அரசு யாரை கவர்னராக நியமிக்க வேண்டும் என்பதை தக்க ஆலோசனைக்கு பின்பு முடிவு செய்து குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்து அனுப்புகிறது. குடியரசுத் தலைவர் அந்த உத்தரவை ஏற்றுக்கொண்டு அதன்படியே தன்னுடைய அனுமதியை அளிக்கிறார். அதே போலவே ஒரு கவர்னர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்றாலும் அதற்காக மத்திய அரசு மற்றும் குடியரசுத் தலைவர் நடவடிக்கைகளை எடுக்க முடியும். அதை தவிர ஒரு கவர்னருடைய பதவிக்காலம் முடிகிறது என்றால் இத்தனை காலத்துக்குள் புதிய ஆளுநரை நியமிக்க வேண்டும் என்கிற எந்த விதமான கட்டாயம் மத்திய அரசுக்கு இல்லை என மூத்த அமைச்சர்கள் சொல்கிறார்கள். ஆகவேதான் தேவைப்பட்டால் ரோசையா இந்த பதவியிலே நீடிக்க வேண்டும் என்று மத்திய அரசு நினைத்திருந்தால் அப்படி நீடித்திருக்கலாம். ஆனால் மத்திய அரசு அது தேவையில்லை, நாம் கூடுதல் பொறுப்பை வேறொரு மாநில ஆளுநருக்கு அளிக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறது. அதன்படிதான் வித்யாசாகர் ராவ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதற்கிடையிலே பாரதிய ஜனதாவிலே ஆலோசனைகள் முடிவடைந்து மத்திய அரசுக்கு திட்டவட்டமாக யாரை கவர்னராக நியமிக்கலாம் என்ற சிபாரிசு எப்போது வருகிறதோ அந்த பரிந்துரையின் அடிப்படையிலே மத்திய அரசு தனது இறுதி முடிவுகளை எடுத்து குடியரசுத் தலைவருக்கு அறிவிக்கும். அப்போது குடியரசுத் தலைவர் அதற்கேற்றா போல உத்தரவுகளை பிறப்பிப்பார். ஆகவே எந்த விதமான காலக்கெடுவும் மத்திய அரசுக்கு இல்லை, எந்த விதமான நெருக்கடியும் இல்லை. மத்திய அரசு எப்போது எல்லா முடிவுகளும் இறுதியாகிறதோ அப்போது தன்னுடைய முடிவு என்ன என்பதை குடியரசுத் தலைவருக்கு தெரிவித்து தமிழகத்துக்கு புதிய ஆளுநரை நியமிக்கலாம். கணபதி, நீங்கள் இணைப்பிலேயே இருங்கள். தற்போது தமிழகத்தின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் வித்யாசாகர் ராவின் அரசியல் அனுபவங்கள் பற்றிய ஒரு சின்ன செய்தியை பார்த்துவிடலாம். தமிழகத்தின் ஆளுநர் பொறுப்பை கூடுதலாக கவனிக்க இருக்கும் மகாராஷ்டிராவின் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் ஆந்திர மாநிலம் கரீம் நகரில் பிறந்தவர் ஆவார். இளம் வயதிலேயே பாரதிய ஜனதாவில் ஈடுபாடு கொண்டிருந்த வித்யாசாகர் ராவ் 1983 ஆண்டு முதல் 98 ஆண்டு வரையில் ஆந்திர சட்டப்பேரவை உறுப்பினராக பதவி வகித்தார். 1999 ஆண்டு நாடாளுமன்றத்திற்கு தேர்வான வித்யாசாகர் ராவ் வாஜ்பாய் தலைமையிலான பாரதிய ஜனதா அரசில் உள்துறை இணையமைச்சராக பொறுப்பு வகித்துள்ளார். கடந்த 2014 ஆண்டு முதல் மகாராஷ்டிராவின் ஆளுநராக செயல்பட்டு வரும் வித்யாசாகர் ராவ் தற்போது தமிழகத்தின் ஆளுநர் பொறுப்பையும் கூடுதலாக கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது.